இவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கின இடத்த தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம்ல சார். இது வந்து ஆடியோ ரெக்கார்டிங்காக யூஸ் பண்ணது. எனக்கு தொடக்க காலத்துலலாம் ஸ்பூல் ரெக்கார்டிங் தான். ஸோ இதில் இருந்து இங்கே வந்து இது பண்ணி இங்கே ஹெட்டு ரெக்கார்டிங் ஹெட் வழியாக ஃபஸ்ட்டு கிராமஃபோன் வந்து அந்த முள்ளு வந்து ஒவ்வொரு தரையும் வந்து சேஞ்ச் பண்ணி பண்ணுறது. இது அதுக்கடுத்து வந்து டிஜிட்டல் கிராமஃபோன். ஓ, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ இதுக்கான வயசு எவ்வளோ? இது எப்படி ஒரு 30-40 வருஷம் இருக்குது. இதுதான்டா நாஸ்டாலஜி வென்ட்டு. ஆக்சுவலாக இங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ரொம்ப அழகாக அக்யூரேட்டாக அந்த லைட்டிங்கோட தெரியுது. க்ளவுட்ஸ் தெரியுது, செடி தெரியுது. ஃபில்மு இந்த 60mm ஃபில்மோடைய 60mm ஃபிலிமோடைய 16 ஆமாம். இதில் பாருங்கப்பா, ஒரு ஃப்ரேமா தெரியுது பாரு. கேமராவுடைய வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா 86ல் அந்த ஷூட்டிங் யூனிட்ல இந்த கேமரா, மொபைல் யூனிட்ல இந்த கேமரா யூஸ் பண்ணாங்க. சார், நம்ம முன்னாடி பயன்படுத்தின ரெக்கார்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த எக்யூப்மெண்ட் என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்துறது? இது வந்து ஆடியோ ரெக்கார்டிங்காக யூஸ் பண்ணது. எனக்கு தொடக்க காலத்துலலாம் ஸ்பூல் ரெக்கார்டிங் தான். ஓகே. அப்படி ஒரு பக்கம் ஒரு ஸ்பூல் இருக்குன்னு, ஒரு பக்கம் அதில் டேப்பு ரெக்கார்ட். ஸோ இதுலேருந்து இங்கே வந்து இது பண்ணி இங்கே ஹெட்டு ரெக்கார்டிங் ஹெட் வழியாக இங்கே ரெக்கார்டாகி இதாகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப லேட்டஸ்ட்டுன்னு சொன்னோம்னா இந்த லீனியர் ஸ்பூலினுடைய லாஸ்ட் 8 ட்ராக். இது வந்து 8 ட்ராக். இதில் தான் அந்த ஸ்பூல் அங்கே ஒரு பக்கம் ஃபிட் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து அந்த டேப்பை ரவுண்ட் பண்ணி இங்கே இது ஸோ ரெக்கார்டாகி இதில் வந்து இங்கே நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம். மேலே இது இருக்கும், அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே. இதில் சொன்னோம்னா அதில் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்குது சிங்கிள் ட்ராக் ஸ்பூல். அது சிங்கிள் ட்ராக்கு. தொடக்க காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டையர் ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் உட்காந்து ஒன் டேக்கில் ஒரு பக்கம் ரிதம் வாசிப்பாங்க, இன்னொரு பக்கம் ஸ்ட்ரிங்ஸ் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருப்பாங்க, பாடுறவங்க கோரஸு எல்லாம் ஒரு பெரிய ஃப்ளோரில் உட்காந்து ஒரே டேக்கில் பாட்டு எடுப்பாங்க. நிறைய அந்த தொடக்க கால எம்எஸ் சொன்னது ஐயா பாடல்கள், அந்த தொடக்க காலம்லாம் அதுதான் அப்படிதான். இந்த சாங்ல வரும் அவளுக்கு என்ன, அந்த சாங்ல அதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ராக்ல ஒரே டேக்கில் நடந்த விஷயங்கள். அப்புறம் 2 ட்ராக் வந்தது. அப்போ கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு ட்ராக்கும் இன்னொரு ட்ராக்ல வந்து வாய்ஸ் இந்த மாதிரி. அப்புறம் 4 ட்ராக் வந்தது. அப்போ இன்னும் கொஞ்சம் பெர்குஷன்ஸ்லாம் ஒரு சைடு, விண்ட் எல்லாம் ஒரு சைடு, ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் ஒரு சைடு, அப்புறம் சிங்கர்ஸ் கோரஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் 8 ட்ராக் இது வந்தது. ஆமாம், அதான் இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8 ட்ராக்லேயே பார்த்தீங்கன்னா டாட்னு வந்துச்சு. டாட் ரெக்கார்டர்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட இதில் வந்து அப்போ 2 டாட் யூஸ் பண்ணுவாங்க, 16 ட்ராக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இப்போ இது மாதிரி 2 மிஷின் வச்சு ஒரு கேசட்டுக்கு வந்து 8 ட்ராக்ஸு. நம்ம அந்த காலத்தில் இந்த நம்ம வீடியோ கேசட்டு டெக் போடுவோம். ஆமாம், டெக்லலாம் போடுவாங்களே, இந்த சதுரமாக பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது மாதிரி தான் இந்த கேசட் ரெக்கார்டர், ஆடியோ ரெக்கார்டர். அது ஒரு இதுக்கு வந்து 8 ட்ராக். அப்போ 2 மிஷின் யூஸ் பண்ணுவோம். அப்போ 16 ட்ராக் பண்ணலாம். இப்போ இதுதான் வந்து இந்த லீனியர் வெர்ஷனுடைய ஃபைனல் மாடல். அதுக்கடுத்து நான் லீனியர் இருந்துச்சு. நான் லீனியர் தான் இந்த ஸ்பெக்ட்ரம். நாங்கள் வந்து ஸ்பெக்ட்ரல் யூஸ் பண்ணோம். இங்கே தான் ஃபர்ஸ்ட் சென்னையில் 2 இடத்துல எங்களுக்கு விஜிபி. அது ஒரு ஃபெயிலியர் மாடல் தான், பட் நாங்கள் இங்கே வாங்கியிருந்தோம் அந்த சமயத்தில். அதுக்கடுத்து தான் நியாண்டோ வந்தது, ப்ரோட்டூல்ஸ் வந்தது. ஸோ இதெல்லாம் அந்த ரெக்கார்டர் அப்போல்லாம் வந்து கேசட்ஸ் இல்லாட்டி சிடி. இது வந்து ப்ரொஃபஷனல் சிடி ரெக்கார்டர், ரைட்டர், சிடி ரைட்டர், கேசட் காப்பியர், கேசட் ரெக்கார்டர். அப்போ இங்கேருந்துலாம் நிகழ்ச்சி நாங்கள் வெரிதாஸ் வானொலிக்கு நம்ம வத்திக்கானுக்கு நாங்கள் அனுப்புறதுன்னா கேசட்ஸில் தான் ரெக்கார்ட் பண்ணி அதை இங்கேருந்து நாங்கள் வந்து அனுப்பிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஸ்பூல்ஸ் அனுப்புனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆடியோ ஏரியா சொல்லலாம். ஆடியோடைய பரிணாம வளர்ச்சி எங்கள் சென்டரில் 70கள்லேருந்து எப்படி நடந்தது. சூப்பர் சார். எனக்கு இதை பார்க்கும்போது கிராமஃபோன் மாதிரி தெரியுது, ஆனால் அது கிராமஃபோன் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து ஃபஸ்ட்டு கிராமஃபோன் வந்து அந்த முள்ளு வந்து ஒவ்வொரு தரையும் வந்து சேஞ்ச் பண்ணி பண்ணுறது. இது அதுக்கடுத்து வந்து டிஜிட்டல் டைப் ஆஃப் ஆமாம் கிராமஃபோன். இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இப்போ கிடையாது. ஸோ இதில் வந்து எல்பி ரெக்கார்டு, நார்மல் அந்த டிஸ்க் எல்லாம் போட்டு நம்ம பாட்டை வந்து இது பண்ண வைக்கலாம். மைக்ஸு நிறைய இது வந்து சொல்லுவாங்களே அந்த காலத்து பழைய காலத்து இந்த வால்வு மைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான மைக்ஸ் இங்கே சென்டரில் பயன்படுத்த. இந்த மைக்கெல்லாம் வந்து
இதெல்லாம் வந்து நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணி மாடலிங்காக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மைக்கை பார்க்கும்போது எது க்ளோஸு இதான க்ளோஸு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த மைக் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இந்த மைக்கோட வயசு என்ன சார், ஒரு 80-70? இல்லை அவ்வளோ இல்லை, ஒரு 20-25 வருஷம். அவ்வளோதானா? 20-25 தான். அவ்வளோதான். அதுதான் அதுக்கு முந்தின மைக்ஸ் தான் இதெல்லாம். ஓ, இதுக்கு முன்னாடி இதெல்லாம்? ஆமாம். அப்போ இதுக்கான வயசு எவ்வளோ? இது எப்படி ஒரு 30-40 வருஷம் இருக்கு. ஓ, நைஸ். சார், இந்த எக்யூப்மெண்ட் என்ன எக்யூப்மெண்ட்? நம்ம வீடியோ இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது ஸ்லைட் ஷோ. ஆமாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியை ஸ்லைட்ஸாக போட்டு இதில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஓகே. கிளிக் பட்டன் ஒன்று மேனுவலாக அந்த காலத்தில் தந்தாங்க. அப்புறம் கிளிக் பட்டன் வச்சு இப்போ ஸ்டோரி சொல்ல இல்லாட்டி பேக்ரவுண்டில் ஆடியோ போக இதை வந்து ஸ்க்ரீனில் அங்கே ப்ளே பண்ணுவோம். ஆமாம், ஒரு ஸ்லைடாக இருக்கும். அதை பற்றின கருத்துக்கள் அங்கே பகிர்ந்துட்டு ஒன்று வாய்ஸில் சொல்லுவாங்க, இல்லை ஆடியோ ரெக்கார்டடாகவே வந்து அப்புறம் ரெக்கார்டடெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பண்ண ஆரம்பிச்சாங்க. சூப்பர். இதுக்குள்ளே இருக்கிறது வந்து அந்த ஸ்லைட்ஸ் அதை அரேஞ்ச் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. அதான் அந்த இதுதான்டா நாஸ்டாலஜி வின்ட்டு சார். ஆமாம். ஆக்சுவலாக இங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இதில் வந்து அந்த இமேஜ் ஆகும்போது ரொம்ப அழகாக அக்யூரேட்டாக அந்த லைட்டிங்கோட தெரியுது. க்ளவுட்ஸ் தெரியுது, செடி தெரியுது. ஃபில்ம் தானே இது வந்து நெகட்டிவ். உங்களுக்கு இப்போ எதில் காமிச்சா கரெக்டாக இருக்கும்னு தெரியல. இதில் தெரியுதா? சமல்ல. சூப்பர். இது ஃபுல்லாகவே ஒரு ஸ்லைடு இல்லை? ஸ்லைடு. ஆமாம். இதோடைய ரெக்கார்டு வந்து இங்கே. ஆமாம், இது வந்து இது லென்ஸ் கவரேஜ். சும்மா மைக் இதை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. அந்த லென்ஸ் வந்து டஸ்ட் பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக மைக் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இதுதான் லென்ஸு. இதோடைய ஆப்ரேஷன் இந்த இடத்துல ஆனு லைட் எக்ஸிட் இருக்குது. ஆமாம். சூப்பர். ஆன் ஆஃப் வந்து இந்த இடத்துக்கிட்டே இருக்குது. நைஸ் சார். இது என்ன? இது போர்ட்டபிள் வீடியோ ரெக்கார்டர். ஓகே. இப்போ வெளியில் ஏதாவது நம்ம போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரணும், வீடியோ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா வந்து இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கேமராலேருந்து இதுக்கு லிங்க் பண்ணி போர்ட்டபிள் வீடியோ ரெக்கார்டர். ஸோ வீடியோ கேசட் இங்கே போட்டு. ஓகே. இதெல்லாம் முன்னாடி அது இப்போ வச்சுட்டே ஒருத்தவங்க நின்றுட்டு இருப்பாங்க. ஆமாம், இதே மாதிரி ஆடியோ ரெக்கார்டர் இப்போ ரேடியோ ப்ரோக்ராம்லாம் பண்ணுறது போகும்போது அவங்க வந்து இப்படி வச்சுருப்பாங்க, நீட்டாக கொஞ்சம் நீளமாக இருக்கும். அதே மாதிரி கேசட் இது இருக்குது, ஸ்பூல் ரெக்கார்டரும் இருக்குது. போர்ட்டபுளாக இருக்கும், தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்ணிட்டு கொண்டு வந்துடுவாங்க மைக்கோட. சூப்பர். அவ்வளோதான்ப்பா ஃபில்ம். இந்த 60mm ஃபில்முடைய 60mm ஃபிலிமோடைய 16. ஆமாம், அந்த காலத்தில். ஆஹா, 60. இதில் பாருங்கப்பா, ஒரு ஃப்ரேமாக தெரியுது பாரு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கேருந்து தெரியுதா? ஒரு ஃப்ரேமாக மொத்தம் இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1 2 இன்ச் பை இன்ச் பை. பா, இது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதை எடிட் பண்ணுறதுக்கு. இதை எடுத்து ஒட்டி அதை சேர்த்து 16mm மூவி வந்து ஒரு மூவி இங்கே பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்தில். டெல்லி கணேஷ் சார் வச்சு நல்ல மரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு படமே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு படமே டெல்லி கணேஷ் சார் வந்து அப்போ தான் இண்டஸ்ட்ரியில் வந்த நேரத்தில் அவர் ஒரு மாதிரி ஃபேமஸாக இருந்த காலத்தில் அவர் டெல்லி கணேஷ் சார் வச்சு நல்ல மரம் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மனோரமா அம்மா வச்சு ஒரு மூவிங் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நிறைய ஷார்ட் ஃபில்ம்ஸ் அந்த காலத்திலே அம்பிகா, ஒரு நம்ம ஜெய்சங்கர், அப்புறம் ஸ்ரீகாந்த் ஐயா, இவங்களெல்லாம் வச்சு நிறைய ஸ்மால் மூவிஸ் இங்கே நிறைய பண்ணியிருக்காங்க. சூப்பர் சார். சரி, இது கேனான் அந்த காலத்து கிளிக் தேர்ட் கேமரா அந்த காலத்தில். ஸோ லென்ஸ் வந்து நம்ம இது பண்ணி பண்ணிக்கலாம். பட் டுடே இன்றைக்கெலாம் இது யாரும் யூஸ் பண்ணலாம், டோட்டலி மேனுவல். ஆமாம், இது செம்ம மேட்ரு சார். இது ஜாலியாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மாதிரி ஒன்று இருக்குது, ஆனால் இது இல்லை. இது மாதிரி ஒன்று வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. இதை யூஸ் பண்ணும்போதே ஒரு மாதிரி செமையாக இருக்கும் சார். இது இப்படி நான் நவுந்துக்கிட்டே இருக்கும். இது உங்களுக்கு ஷேக்லாம் ஏன்னா இது கேமாவே 2 கிலோ இருக்கும் ஒரு ஹீட்டு. ஆமாம், உங்களுக்கு எவ்வளோ முன்னாலும் ஷேக் ஆகாது. பார்த்தீங்களா? இது என்னென்னா அந்த ஃபிலிமை வந்து ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ரோல் பண்ணி பார்க்கறதுக்கு இதெல்லாம் வந்து செம்ம நாஸ்டாலஜிக்கான ஒரு விஷயம். நம்மலாம் வந்து இந்த 2K கிட்ஸ் 90 கிட்ஸ் கூட இதை பார்த்துருக்க மாட்டோம், பயன்படுத்தியிருக்க மாட்டோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேட்ரு தான் இந்த கேமரா. Canon AE1 இந்த கேமரா மாடல். ஓகேங்களா? நீங்கள் வச்சுருக்கிறது Canon R6 தானே பஸ்ஸு? Canon AE1. நைஸ். ஓகே. ஸோ இது வந்து ஹிட்டாச்சியோடைய ஒரு வீடியோ கேமரா. எங்கள்கிட்ட அந்த காலத்தில் நாங்கள் 2-3 கேமரா அந்த காலத்தில் வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இந்த கேமராவுடைய வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா 86
போப் ஜான் பால் செகண்ட் இந்தியாவுக்கு வந்துட்டு சென்னைக்கு வந்திருந்தாரு. ஆமாம். அப்போ இந்த கேமரா வந்து அந்த ஷூட்டிங் யூனிட்ல இந்த கேமரா மொபைல் யூனிட்ல இந்த கேமரா யூஸ் பண்ணாங்க. நைஸ் நைஸ். இதுலயே வந்து பாருங்க என்ன லென்ஸ் போட்டிருக்காங்க. ஆமாம், ஹிட்டாச்சி கேமரா. 30 mm-பா, 30 mm லென்ஸ்ப்பா. வாங்கப்பா பாருங்கப்பா. ஹே செமையாக இருக்குது சார். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது சார். நான் வந்து இதெல்லாம் பார்த்தது. இதோட பேட்டரி தானே சார் இது? டபுள் பேக் பேட்டரி யூனிட். ஆமாம். ஓகே, நைஸ். இந்த கேமராவை எடுத்து சும்மா ஒரு போஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா முடியுமான்னு தெரில. இப்படி தான் பாஸ் வச்சுக்கணும் இந்த கேமராவை. பார்த்துங்க, அவ்வளோதான். நான் பண்ணதுக்கு சரியா தப்பான்னு கூட தெரியல. இந்த கேமரா வேணும் இப்படி தான் தூக்க அந்த மவுண்டோட அப்படியே வச்சிருக்காங்க, கழட்டாம வச்சிருக்காங்க. நைஸ். ஸோ பல விஷயங்களை வந்து உள்ளடக்குனது தான் சாந்தம் டீச்சிங். நான் மறுபடியும் அதை சொல்லிட்டு இருக்க காரணம்னா இது எல்லாமே இப்போ எங்க ஏதோ ஒரு மியூசியம்ல போனால் இது எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இந்த சர்ச்சில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதெல்லாம் தெரியப்படுத்து. அங்கேயும் அதே மாதிரி பழைய அந்த அதுவும் பழைய கேமரா. பரவாயில்ல சார். அப்படியே அந்த பக்கத்துக்கு போனா அங்கேயுமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இங்கே வீடியோ எடிட்டிங் ரெக்கார்டிங்லாம் வந்து லோ பேண்ட், ஹை பேண்ட், பீட்டா கேம், அப்புறமேல் நாங்கள் நான் லீனியர் போனோம். ஓகே. ஸோ இங்கே இருக்கிற மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை பேண்ட் மிஷின் 2 மிஷின் இங்கே இருக்குது. ஓகே. ரெக்கார்டர் as well as ப்ரேயர். அதே மாதிரி ஹை பேண்டு 2 இருக்குது. அப்புறம் பீட்டாவில் இன்னொன்று வந்து எங்கே வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. இது வந்து பீட்டா மிஷின். இது வந்து பீட்டா மிஷின். ஆமாம், இது வந்து பீட்டா கேசட். தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரோ எல்லாமே வந்து ஒரு பெரிய VHS மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஸோ பீட்டா. ஆமாம். இது பீட்டா சுவிட்சர். இது வந்து ஆமாம், சுவிட்ச் பண்ணி இது பண்ணுறது. இது ரெண்டுமே வந்து இங்கே இருக்கிற இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லோ பேண்ட் ஹை பேண்டோடைய சுவிட்சர்ஸ். இது ரெண்டுமே ஓகே. இங்கே இருக்கக்கூடிய சுவிட்சர்ஸ். ஆமாம், தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து லோ பேண்ட் ஹை பேண்டோடைய சுவிட்சர்ஸ். சுவிட்சர்லாம் வந்து MCRல பார்த்தது நான். MCR இப்பயும் இருக்கு. நான் சேனலில் இருக்கும்போது MCR 16 mm ப்ரொஜெக்டர். இதை பார்க்கவே ஏதோ மோட்டார், அதாவது நம்ம வீட்டில் போர் செட்லாம் வந்து பார்த்தா அந்த இன்ஜின் இருக்கும். அந்த ஒரு ஃபீல்டில் தான் இருக்குது. ஆனால் செம சார். இது ப்ரொஜெக்டிங் லென்ஸ் இங்கே இருக்குது. இங்கே வந்து ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணுவாங்க, அதை ட்ரோல் பண்ணிக்கலாம், அதை ஏற்றி இறக்கிக்கலாம். நைஸ். இது இங்கேயே 2 விஷயம் இருக்குல்ல சார். இது வந்து ஆடியோ, மியூசிக், வால்யூம். ஆமாம், ஹியரிங்க்கு. இது லைட்ஸோடையது. ஆமாம். ஓ, நைஸ். சூப்பர் சார். ரீவைன் எங்கே போயிருப்பா? ரீவைன்னா இருக்குப்பா, வாங்கப்பா. ரீவைன் இருக்குது, ஆப்ரேட்டர் இருக்குது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. நான் இமேஜில் கூட பார்த்தது கிடையாது. கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்பாங்களே சார், அப்படி கூட இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. பல பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். இதுதான் 16 mm ப்ரொஜெக்டர். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் சார் செம்ம ஜாலியாக இருக்குது. நான் வேறு நான் குஷி ஆகிட்டேன், நான் ஜாலி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சூப்பர் சார், ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களை சொன்னதுக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ்ட்ராலஜிக்கான பழைய விஷயங்களை, ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம இதில் பேசியிருக்கோம். சினிமாவோட ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ரெக்கார்டிங்கோட ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், வீடியோகிராஃபியோட ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், சாந்தமோட ஹிஸ்ட்ரி. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம உள்ளெடுக்கிற ஒரு நேர்காணலாக பண்ணியிருக்கோம். இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். ரொம்ப நன்றி உங்களுடைய வருகைக்கு. நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து டீமாக இங்கே வந்து எங்களுடைய கடந்த கால வரலாறு, எங்களுடைய பணிகள், எப்படி நாங்களும் சினிமா துறையோட, தமிழ் துறையோட, கலாச்சாரத்தோட, பண்பாட்டோட, தமிழ் பண்பாட்டோடு இணைந்து இந்த சாந்தம் கலைத்தொடர்பை பணி செய்து கொண்டிருக்கிறது. தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து எங்கள்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நேர்காணலை எடுத்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நாங்களும் ரொம்ப நன்றி கடன்பட்டோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.